ஆன்லைன் தமிழ் டீச் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பதிவு 12ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் 2020-21 12ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு கல்லூரியில் சேர்கிறதுக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்களா நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்த வட்டாரத்தில் இருக்க அனைவருக்கும் இப்போ நாம் பார்க்க போகிற விஷயத்த தெரியப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா, இளநிலை படிப்புகளில் இலவசமாக இந்த வருடம் படிப்பதற்கான வாய்ப்பை சென்னை பல்கலைக்கழகம் உங்களுக்கு வழங்க இருக்குது. இதுக்கு ஒரு 3 பிரிவாக அந்த கேட்டகரியை பிரித்து வச்சுருக்காங்க. அந்த 3 பிரிவுகளின் கீழே இருக்கிறவங்க குடும்ப வருமானம் வருடத்திற்கு 3 லட்சம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பெறக்கூடியவங்களாக இருக்காங்க. அடுத்ததாக 3 பிரிவுகளில் யார் யார் இடம் பெறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோரை இழந்தவர்கள், ஆதரவற்ற மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் மற்றும் 80% மேல் முக்கிய பாடத்தில் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாமே இந்த 3 பிரிவுகளின் கீழே வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளநிலை படிப்புகளில் இலவசமாக பெறுவதற்கு இந்த வாய்ப்பை சென்னை பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த வாய்ப்பு எந்தெந்த கல்லூரிகளில் அப்படின்னா, சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழே இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அதாவது செல்ஃப் ஃபினான்ஸ் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். இந்த கல்லூரிகளில் சேருவதற்கான நிபந்தனைகளாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முதல் முயற்சியில், அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து 11வது 12வது வகுப்பில் இருக்கக்கூடிய மதிப்பெண் சான்றிதழ், அதனுடைய அடிப்படையில், அதாவது முக்கிய பாடங்களில் 11ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் இவங்க தேர்வு செய்ய போகிறாங்க. அடுத்ததாக, இந்த 3 லட்சத்திற்கு குடும்ப வருமானம் மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்க நிபந்தனைக்கு வட்டாட்சியர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கக்கூடிய வருமான சான்று, அது முக்கியமாக தேவை. அடுத்து, ஒவ்வொரு காலேஜ்லேயும், அதாவது சுயநிதி மற்றும் உதவி பெறக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளில் 3 இலவச இருக்கைகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 இலவச இருக்கைகளும் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிரிவு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பெற்றோரை இழந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள். அடுத்ததாக, முதல் பட்டதாரி மற்றும் அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் திருநங்கைகள். அடுத்து 3ஆவதாக 80% மேலே முக்கிய பாடத்தில் மதிப்பெண் பெற்றவங்க. இவங்க எல்லாருக்கும் 1:2 என்ற விகிதத்தில் மாணவர்கள் கலந்தாய்வுக்கு கூப்பிட போகிறாங்க. அதனுடைய அடிப்படையில் இந்த இலவச கல்வி கல்லூரி படிப்பில் அவங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த படிப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படிப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அதுக்கடுத்து வருமான சான்றிதழ். இந்த வருமான சான்றிதழ் ஒருவேளை நீங்கள் விண்ணப்பிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த சான்றிதழ் கிடைக்கிறதுக்கு அப்படின்னா, அந்த வட்டாட்சியர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டு போதும். அடுத்து, முதல் பட்டதாரி சான்றிதழ், மாற்றுத்திறனாளி சான்றிதழ், அதுக்கடுத்து இறப்பு சான்றிதழ், அதாவது எந்த இடத்துல பொருத்தமாக இருக்கோ அந்த இடத்துக்கு இந்த சான்றிதழ்கள் எல்லாம் நீங்கள் தயார் நிலையில் வச்சுருக்கணும். இந்த சான்றிதழ்கள்லாம் நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேர்வு முடிவு, அதாவது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வந்த நாளிலிருந்து 15 நாட்களுக்குள்ள நீங்கள் www.unom.ac.in என்ற இணையதளத்தில் நீங்கள் பதிவு செய்யணும்.
அந்த பதிவு எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கான வழிமுறையும் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த www.unom.ac.in என்ற வெப்சைட்டில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்றதுக்கான ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி ஒரு டிஸ்பிளே வரும். அந்த டிஸ்பிளேயில் ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் நியூ அப்ளிகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் ஃபஸ்ட்டு அப்பியர்டு இன் +2 எக்ஸாம்னு இருக்கும். அந்த ட்ராப் டவுனில் 2021 அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹேவ் யூ கிளியர்டு ஆல் த சப்ஜெக்ட்ஸ் இன் போத் 11th and 12th இருக்கும், எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட்ஸ் கார்டியன்ற ஆப்ஷனில் பிலோ 3 lakhs அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு யார் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த விண்ணப்பதாரருடைய பேர், பிறந்த தேதி, அடுத்து 12ஆம் வகுப்பினுடைய பதிவு எண், அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா, அடுத்து +1 +2ல் 600க்கு நீங்கள் பெற்று இருக்கக்கூடிய மதிப்பெண்ணை அந்த கட்டத்தில் பொருத்தமான இடத்துல கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா, பதிவு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இலவச திட்டத்தின் கீழே கல்லூரிகளில் சேருவதற்கான அந்த பதிவு உங்களுக்கு உறுதியாயிடும். தேர்வு முடிவு வர வரைக்கும் இந்த விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணிக்கிட்டு ரிசல்ட் வந்தோடனே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு அரிய வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. கொரோனா காலகட்டத்தில் பொருளாதாரம் இழந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிந்த வட்டாரங்களில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.